ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இது தையலும் கதையும்ல இன்றைக்கி அடுத்த ஸ்டோரி பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஸ்டோரிக்கும் இன்றைக்கி ஸ்டோரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னியோட ஸ்டோரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஹோம் மேக்கர் சர்வைவ் ஆகணும், இல்லை அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரி என்னோட பர்சனல் ஸ்டோரி. இதில் நான் அடிபட்டு நிறைய கற்றுக்கினது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறவங்க ஸ்டோரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. பொதுவாகவே டெய்லரிங் மட்டும்தான் நான் அதிகபட்சம் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் ஆரி ஒர்க் பற்றி பேசியிருப்பேன். ஆனால் எனக்கு எல்லா கேங்லேயுமே இருப்பாங்க, ஆல்ரவுண்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி டெய்லரிங், ஆரி இது எல்லாமே கற்று வச்சுக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருக்க நம்ம எல்லாமே, அதாவது ஒரு ஃபீல்டில் இறங்குறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே தான் கற்றுக்கணும்னு நினைப்போம். அதுதான் கரெக்டுமே கூட. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் ஒரு ப்ராப்ளம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே எனக்கு மெஹந்தி போட தெரியும், டெய்லரிங் தெரியும், ஆரி ஒர்க் தெரியும், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் தெரியும், மேக்கப்பும் ஓரளவுக்கு போட தெரியும், ஹேர் டூவும் ஓரளவுக்கு பண்ண தெரியும். ஆக்சுவலி என்னோடய பாப்பாக்கெலாம் நான் தான் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். ட்ரெஸ் மேக்கிங், ஹேர் டூ, மேக்கப் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா, உனக்கு என்னப்பா இவ்வளோ டேலண்ட் இருக்குது, எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று தெரிஞ்சவன் உருப்படியாக அந்த ஒன்றை நோக்கி போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட நாய் எல்லாத்துலேயும் வாய் வைக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்று கூட முழுசாக அப்டேட் ஆகிருக்க மாட்டோம். எல்லாமே அரைக்குறை தான். ரீசன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைமும் இருக்காது. அதை ஃபுல்லாக எல்லா ஃபீல்டுலேயுமே பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்டும் நம்மளால் ஃபிசிக்கலும் சரி மென்டலையும் சரி நம்மளால் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறது ஓகே, உங்களோட மென்டாலிட்டிக்கு கொஞ்சம் பிரெயின் டெவலப் ஆகும். இதுக்கு எல்லாமே ஓகே. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கும் போது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்கள் எதில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபீல்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் ஏதாவது ஒரு ஃபீல்டை பிடிச்சி அதுக்கு மேலே நாம் வந்துடணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஆரி நான் போடுவேன், ஆனால் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன். ஸ்டிச்சிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆரி கிளாஸஸ் தான் போட்டிருந்தேன். என் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆரி கிளாஸஸ் போடும்போது எனக்கு வியூ நல்லாவே போச்சு. நிறைய ஆரி கற்றுக்கிறவங்களும் வந்தாங்க. ஒன்ஸ் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, வில்லேஜ் சைடில் நான் இருக்கிறதால ஆரி ஒர்க் நான் பிகினிங் ஸ்டேஜில் என்கிட்ட கொடுத்த அளவுக்கு யாரும் ஆரி கொடுக்கல. காரணம், ஒரு 2-3 months ஒன்ஸ் ஆர் 4 months ஒன்ஸ் தான் ஆரி வரும். ஸோ என் சைடு ஃபீல்டுக்கு எனக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கிறது ஓகே. 3 months ஒன்ஸ் இல்லை 4 months ஒன்ஸ் ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஆனால் நான் அதை மெயினாக சூஸ் பண்ண முடியாது. ரீசன், நான் இருக்கிற பிளேஸு எதுக்கு டிமாண்ட் இருக்கோ, அது எதில் நமக்கு தெரியுமோ, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த சமயத்தில் நம்மளை சுற்றி எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதில் ஒரு சைடு ஒரு அப்டேட் கொடுக்கணும், அடுத்த லெவல் போகணுமே தவிர்த்து எனக்கு இதுதான் பிடிக்குது அப்படிங்கிறது, இதை நான் செய்வேங்கிறது பேர் பிஸ்னஸே கிடையாது. நமக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே பர்ஃபெக்ட் பண்ணணும், நமக்கும் தெரியணும், அதே சமயம் நம்ம ஏரியாவில் டிமாண்டும் இருக்கணும். அப்படித்தான் நான் ஆரி ஸ்லோ டவுன் ஆகிட்டு எனக்கு ஸ்டிச்சிங் ப்ளவுசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஸ்டிச்சிங்கில் பிஸியான உடனே ஆரி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆரி போட முடியல. ஒன்று எனக்கு போட்டுக்கலாம், நான் பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 to 4 months ஒன்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அப்போது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருந்தோ இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெண்டுமே பண்ணணும், எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டேன்னா என்னோட ஹெல்த் கண்டிஷன் டோட்டலி 0 ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா, ப்ளவுஸ் ஆரி போடுறவங்க, வெறும் ஆரி போடுறவங்க மட்டும் பர்ஃபெக்டாக ஆரி போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிச்சிங்கும் தெரியுங்கிறதால ஆரியும் போட்டு நாமளே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஸோ இதையும் பண்ணி அதையும் பண்ணி இடையில ஸ்டிச்சிங்க்கான ப்ளவுசஸ்லாம் ஸ்டாப் ஆகும். அதை ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு 10 கொடுத்து உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க, ஃபிசிக்கலி டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி அது எல்லாமே எனக்கு நடந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஆரி கிடைக்கும் போது எனக்கு ஓகே ஆரி ப்ளவுசஸ் வருதுன்னு தான் தோணுச்சு. பட் நம்மளுக்கு ஒரு ஒன் ஆஃப் த டைம் தெரியும், இதுதான் இங்கே பிக்கப் ஆகுது, இதுதான் இங்கே ட்ராப் ஆகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு டைம் தெரிகிற வரைக்கும் நான் எல்லாமே தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
சம்டைம்ஸ் தோணும் பேசாமல் இதெல்லாம் பண்ணுறதை விட ஒரு 1 hour போய் மெஹந்தி போடலான்னு சொல்லி ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கேன். நான் மெஹந்தி வந்து நான் கிளாஸ் வீட்லேயே வந்து நோட்லலாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு தெரியும், அதை வந்து இன்னுமே டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்பினது தப்பு கிடையாது, ட்ரை பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் என் சரௌண்டிங்கில் என்ன வருது, என்ன பண்ணுறேன், எது கரெக்டுன்னு நான் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு சூஸ் பண்ணுற ஃபீல்டு தான் பொறுத்து தான் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் போகுமா இல்லையாங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாத்துலேயும் கை வச்சுட்டு எல்லாமே வந்து யோசிச்சுட்டு திடீர்னு மெஹந்தி வந்து போகலாமான்னு பார்ப்பீங்க. திடீர்னு எனக்கு வந்து ஒரு பொண்ணு சாரி ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தா, அவள் அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வரும்போது பண்ணுவா, மற்ற டைம் ஃப்ரீயாக இருப்பாள். அந்த மாதிரி நம்ம இருந்துடலாமேன்னு சொல்லி நான் வந்து நமக்கு எல்லாமே தெரியும். ரீசன் என்னென்னா வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கன்றதால எல்லாமே கற்றுக்கணும்னு தோணும், கற்றுப்போம். ஏன்னா நம்ம அப்போ இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று தெரியணும், நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் முன்னேறணும், நம்ம இப்படி சும்மா இருக்கக்கூடாதுங்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நம்மளை கற்றுக்க வச்சிரும். கற்றுக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் போட்டு மண்டையை ஒட்டிகிட்டு இருக்கிறத விட அடுத்தடுத்து எதையாவது ஒன்று வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறதுல வந்து பிரச்சனையே கிடையாது. இதில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை விட வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து அதிகம் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் சூஸ் பண்ணும் போது ஒரு ஃபீல்டில் உட்காருங்க அப்படிங்கிற போது என்ன மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஒரு டைம் ஒன் ஆஃப் த பீக் டைமில் வந்து டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணாமலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் முன்னேற முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் இதுதான் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குமான்னா அதுவும் இருக்காது. அட்லாஸ்ட் நான் வந்து டெய்லரிங்கை சூஸ் பண்ணிட்டேன். டெய்லரிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் ப்ளவுஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். அதர்வைஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவேன். சுடி எதுவாக இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி. எப்போயாவது வந்து சாரீ ப்ளீட்டிங் வந்துச்சுன்னா நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 1 or 2 hours பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் நான் ஃப்ரீயாக இல்லைனா கூட நான் சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்ககிட்ட வெறும் சாரீ ப்ளீட்டிங் மட்டும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்து நான் இடையில வந்துட்டு கொஞ்சம் 350 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து கம்மியாக வில்லேஜ் சைடுங்கிறதால ஸோ அந்த மாதிரி இவ்வளோ கம்மி அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறதால என்கிட்ட கொடுப்பாங்க, நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். இது வந்து எப்படின்னா அடுத்த ஒரு ஃபீல்டை வந்து பில்டப் பண்ணும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சாரீ ப்ளீட்டரை வச்சுருக்கேன் அப்படின்னா என் மூலியமாக அவங்களுக்கு போகிறதால பேஸ் வந்து நான் தான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கொடுப்பாங்க, நான் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்குறதால இது வந்து பிஸ்னஸ் என்னோடதாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டிக்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. மேபி இது இன்றைக்கி வந்து ஸ்லோ டவுனாக இருக்கலாம், சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்ததுக்கு ஒரு ஆள் வந்து தேவை தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து இதே ஸ்டேஜில் தான் இருக்கணும், நான் பாட்டிட்டு ஸ்டிச்சிங்கை தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. எல்லாத்துலேயும் தலையிட்டு எல்லாத்தையும் அறகுறையாக பண்ணுறதும் தப்பு. நான் என்னோட அனுபவத்தை வந்து இந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எதெல்லாம் தெரியும் தெரியாது, நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்கள் ஏரியாவில் எதுதான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நிஜமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஒரு 4-5 பேருக்கு யூஸ் ஆகலாம். சப்போஸ் கன்ஃபியூஸ்டன் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கூட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லரிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். எப்போயாவது ஆரி வந்துச்சுன்னா போடுவேன், அதர்வைஸ் ஆரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். ஸோ நான் ஆரி கிளாஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து டெய்லரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறது காரணமும் இதுதான். இன்னும் வந்து ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.